தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 10,000 தொண்டர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார். 10,000 தொண்டர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கவோ கட்சியில் இணையவோ யாரும் முன்வரவில்லை. எதிர்பாராத விதமாக மாயாஜாலம் நிகழ்த்தி ஆட்சியை பிடித்தார் ஜோசப் விஜய். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க கட்சியில் இணைய பலர் முன்வருகிறார்கள். தற்பொழுது 10,000 தொண்டர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்றவர். சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். பின்பு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தற்பொழுது விராலிமலையை சார்ந்த விஜயபாஸ்கர் 10,000 தொண்டர்களுடன் வருகிற 29ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதிமுகவை சார்ந்த செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இனிமேல் அதிமுகவை அந்தந்த மாவட்டங்களில் வழிநடத்த தளபதிகள் இருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான்.